இப்ப நீ ரிஷப தேடி போ. நீ ஆசைப்பட்ட உன்னோட வாழ்க்கையை வாழு சாரதா. போ, நீ வீட்டுக்குள்ள போ. ஏன்னா என்னால யாரோட வேலையும் போறது எனக்கு விருப்பமே இல்லை. ஒருவேளை இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா அப்போ ஓகே. உனக்கு யார பிடிச்சிருக்குதோ அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், உனக்கு தெரியும்ல. என் நாடி நரம்பெல்லாம் அவ தான் இருக்கா. சாரதா, நீ எப்படிமா இங்க திரும்ப வந்த? நீதான் யஷோட போயிட்டியம்மா. இப்போ என்னோட பையன் ரிஷபுக்கும் ரீமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உனக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இருந்தாலும் நீ இன்னொருத்தன் கைய புடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்ட. நீ போயிருந்திருக்க கூடாது. உனக்கும் போக விருப்பம் இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உன் கண்கள்ல நான் ரிஷப் மேல இருக்கிற காதல பார்த்தேன். அந்த காதலை விட்டுட்டு நீ எப்படி போன சாரதா? எதுக்காக? நீ ஏமா போன? இப்ப ஏன் நீ திரும்ப வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? இல்ல, என்னால முடியல. என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியல. எப்படி பண்ணுவேன்? என்னோட காதலிங்க. சாரதா, இங்க பாரு, எனக்கு ஒண்ணுதாமா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரீமாவும் ரிஷபும். இல்ல வேண்டாம் அத்தை. தப்பு என் மேலதான். நான் தானே வேண்டான்னு போனேன். ரிஷப் எனக்காக காத்துட்டு இருப்பாருன்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? தலைப்பாகை எடுத்துட்டு வாங்க. முதல்ல மாப்பிளைக்கு தலைப்பாகையை கட்டலாம். என்னால பார்க்க முடியல. என் காதல் என்னை விட்டு விலகி போறத என்னால பார்க்க முடியாது. அவர் இன்னொருத்திக்கு சொந்தமாகிறத என்னால பார்க்க முடியாது. என்னால முடியவே முடியாது. ஏன் காதலன் ஏன் கைய விட்டுட்டு இன்னொருத்தி கைய பிடிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் கிளம்புறேன். சாரதா, நீ தனியா இப்ப எங்கம்மா போவ? தெரியாது. நான் கிளம்புறேன். நில்லுமா. வேண்டாம் சாரதா, தயவு செஞ்சு அழாத. இந்த இது உன்கிட்டயே இருக்கட்டும். நான் உன் கூட வரேம்மா. நான் உன்னை விட்டுட்டு வரேன். வா சாரதா. அத்தை, இவ்வளோ நாள்ல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அதெல்லாம் இல்லம்மா. நடந்த விஷயத்துல உன் தப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் விதியோட விளையாட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேம்மா, உனக்கு உன்னோட வாழ்க்கை துணை சீக்கிரமாவே கிடைச்சிருவான். நீ யாருக்காக பிறந்தியோ அவன் உனக்காக நிச்சயமா வருவான். உனக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் சாரதா. பார்த்து பத்திரமா போ. என்ன?
சாரதா, நீ எங்க போயிட்டு இருக்க? நான் இந்த ஊரை விட்டு போறேன்க்கா. கொஞ்ச நாள் தனியா இருக்க ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்ககிட்டயே வந்துடுவேன். அப்போ நீலகிரி மலை அடிவாரத்துல இருக்கிற நம்ம மாளிகைக்கு நீயே போக கூடாது. என்ன? ஆமா, ரீமா மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா அது காதல் இல்ல. ஏன்னா நான் முதல் தடவையா சாரதாவை பார்த்தப்பதான் காதல்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட காதலனுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இங்க பார், உன்னை நானே ஃபுல்லா ரெடி பண்றேன். உங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா? உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. உங்ககிட்ட நான் எப்படி உதவி கேட்க முடியும்? சில நேரத்துல புது மனிதர்களோட பேசுறதுனால வாழ்க்கையே மாறலாம். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களை ஒரு தடவை தான் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நாங்க போயிடுவோம். உங்களோட நினைவுகள், உங்களோட பேச்சுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு நாங்க போயிடுவோம். உங்க பேர் என்ன? எல்லாரையும் நான் தேவதைன்னு சொல்லுவாங்க. ஆண் தேவதையா? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படி கதைகள்ல இச்சாதாரி நாகனிகள் இருக்குதோ அதே மாதிரி தேவதைகளும் இருக்கும். தேவதையா? தேவதைகள். சில நேரம் நம்ம கதைகள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நகராது அப்படின்னு நமக்கே தோணும். அப்ப அந்த கதையை நாங்க மாத்திருவோம். இறக்கும் போது சில தேவதைகளை நினைச்சு பார்ப்பாங்க. அப்போ ஒரு தேவதை அங்க டாக்டரா வரும். சில நேரத்துல சில வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து அடுத்தது என்ன செய்ய போறேன்னு தெரியாம நிற்கும் போது அவருக்கு வேலை கிடைச்சிரும். அப்போ அந்த வேலையை கொடுத்தவங்கள தேவதை நினைப்பாங்க. சில நேரத்துல அப்படி கொடுக்கறவங்க உண்மையான தேவதையாவும் இருக்கலாம்ல. என்னோட கதையில இனிமே எதுவுமே இல்ல, அதனால என்ன எதுவும் கேட்காதீங்க. நீ சிவபக்தி தானே? ஆமா. ஒரு தடவை அந்த சிவன் என்கிட்ட ஒன்று சொன்னாரு. உங்ககிட்டயா? ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு யாருமே இல்லைன்ற நிலைமை வரும்போது அவங்களுக்கு சிவன் துணையா இருப்பாரா? இந்தாங்க, இது என்னது? இத படிங்க. ஏன்னா இப்போதைக்கு நீ தேவதையா நினைச்சுக்கோ. இப்போ உன் கதையை முடிவு போதுன்னு நினைச்சுக்கோ. அப்போ நான் இந்த புத்தகத்தை உனக்கு தரேன். யாருக்கு தெரியும், இந்த புத்தகத்துல உன் புது கதை இருக்கலாம். சேஷ நாகினி புத்தகம். வேலை முடிஞ்சுதா? ஆமா, என்னோட கதை இப்போ முடிஞ்சிடுச்சு. இனிமே நான் என்னோட வாழ்க்கைக்கு, என்னோட கதைக்குள்ள நான் திரும்ப போயிடுவேன். ஆனா உங்க புத்தகம் அவங்க கிட்ட இருக்கு.
ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே வந்தது ஒரு ஆண் தேவதைன்னு அவங்களுக்கு தெரியாது. தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவனிடம் நான் ஒருமுறை ஒன்று கேட்டேன். உலகின் மிகப்பெரிய சிவபூமியான பாரத திருநாட்டில் என்றாவது மாபெரும் அழிவு ஏற்படும் நிலை வருமா என்று கேட்டதற்கு சிவபெருமான், ஒரு காலம் வரும், அப்போது தேச துரோகிகளான அசுரர்கள் அந்த நாட்டையே அழிப்பார்கள் என்றார். ஆனால் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக சேஷ நாகினியை இந்த பிரபஞ்சமே தேர்ந்தெடுக்கும். அந்த சேஷ நாகினி அனைத்து அசுரர்களையும் அழிப்பாள், இந்த நாட்டையும் காப்பாற்றுவாள். ஒரு கட்டத்தில் அந்த சேஷ நாகினி தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று எண்ணத் துவங்கலாம். தன்னுடைய வாழ்க்கை பயண கதை அதோடு முடிந்து விட்டது என்று எண்ணுவாள். ஆனால் அந்த முடிவில் இருந்து ஒரு புது ஆரம்பம் தொடங்கும். இந்த இங்க என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரே, அவர் எங்க போனாரு? இவ்வளவு நேரம் இருந்தாரே. இதுல யாருமே உட்காரலையே. நீங்க பாத்தீங்களா? என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரே. தன்னை தேடி வந்தது ஒரு ஆண் தேவதைன்னு கண்டிப்பா அவ எப்பவும் தெரிஞ்சுக்க மாட்டா. அவளோட லட்சியம் முடிஞ்சிடுச்சுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவளோட லட்சியம் இனிமேதான் ஆரம்பமாகும். அந்த 4 முகங்களை அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அழிஞ்சதுக்கு அப்புறமா 7வது ஒரு அசுரம் வருவான். அந்த 7வது அசுரம் கிட்ட இருந்து இப்போ ஒரு புது கதை ஆரம்பமாக போகுது. 6 அசுரர்களை அழிச்சதுக்கு அப்புறமா 7வதா ஒரு அசுரன் வருவான். அந்த அசுரன் கிட்ட இருந்து ஒரு புது கதை ஆரம்பமாகும். என்ன 7வது அசுரனா? நிறைய அசுரர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். 6 பேரு அந்த வீட்டோட சம்பந்தப்பட்டவங்க. சரி, இந்த 7வது ஆள் யாரு? முதல் 5 அசுரர்களோட முதல் ஆளு சேஷ நாகினியோட கண் முன்னாடி தான் இருப்பான். அவன் சேஷ நாகினியோட காதலை தாக்குவான். அவரோட உயிரை பறிக்க முழு முயற்சி செய்வான். போதும், ரொம்ப ஆட்டம் போட்ட, சாவுடா. இந்த நாட்டை பழி வாங்குறதுக்காக நீங்க எதுக்காக என்னோட புருஷனையே தாக்க வச்சீங்க? நான் எதுவும் பண்ணல. அவரை தாக்கணுங்கிறதுக்காக நீங்க ரவுடிங்களை அனுப்பி வச்சீங்கல்ல? நான் யாருமே அனுப்பல. அப்படின்னா அந்த 7வது அசுரன் ரிஷப தாக்க ஆரம்பிச்சிட்டான். என் கண் முன்னாடியே இருந்தும் அவனை பார்க்க முடியலன்னா அவன் யாரா இருக்கும்? நாக வம்சத்தோட மிகப்பெரிய எதிரி வம்சத்துல இருந்துதான் கண்டிப்பா அந்த மகா அசுரனான 7வது அசுரன் உருவாவான். நான் ரிஷபுக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு சின்ன கீறல் கூட அவர் மேல விழக்கூடாது. ப்ளீஸ் பஸ்ஸை நிறுத்துங்க. சாரதா, என்ன சாரதா, நான் இப்பதானே உன்னை விட்டுட்டு வந்தேன். நீதான் எங்கேயோ போகணும்னு சொன்னி, ஆனா இப்ப திரும்ப வந்திருக்க. அத்தை, வேற வழி இல்லாம திரும்ப வந்துட்டேன். இல்ல அத்தை, நான் ரிஷப் கிட்ட பேசி ஆகணும். அவர் எங்க இருக்காரு? என்ன சாரதா அது? ரீமாவுக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் தான் நடக்குது. அவர்கிட்ட நான் முக்கியமா நான் உங்க பேசணும். மருமகளோட வந்திருக்கேன்.